வணக்கம் மாணவர்களே. இப்போ பூவின் 5 நிலைகளை பற்றி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்னு. இதை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுலையும் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட்டு இந்த மாதிரி இதுலேயும் கேட்பாங்க. 5 நிலைகளை வரிசைப்படுத்து அல்லது மேட்ச் த ஃபாலோவிங், இல்லை ஒரு வி அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ அந்த 5 நிலைகள் என்னென்னு நம்ம வரிசையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரும்பு. அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை. போது பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் பூ மலர்ந்த நிலை. வி மரம் செடியிலிருந்து பூ வீழ்ந்த நிலை. செம்மல் பூ வாடிய நிலை. அரும்பு அப்படின்னா செடியில் அரும்பு விடுது இல்லையா, மொக்கு விடுறதுக்கான அந்த துளிர், பூவின் தோற்ற நிலைன்னு சொல்லுவோம். அரும்பு, போது, மலர், வி, செம்மல். இதை தான் ஆர்டராக படிச்சுக்கணும். மாற்றி ஆர்டர் வயசு என்ன ஆர்டரை கேட்பாங்க, நம்ம ஆர்டரை எழுதணும். அரும்பு, போது, மலர், வி, செம்மல். அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பூ விரிய தொடங்கும் நிலை, பூ வெடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் போது. மலர் மலர்னால் பூ மலர்ந்த நிலையை சொல்கிறது. வி மரம் செடியிலிருந்து பூ வீழ்ந்த நிலை. மரம் அன்னைக்கு பூத்துருக்குது, நாளைக்கு பூ கீழே விழுந்துருது இல்லையா, அந்த பூ கீழே விழுந்த பூவை வீன்னு சொல்லுவோம். அண்டு லாஸ்ட் செம்மல். செம்மல் அப்படின்னா பூ வாடிய நிலை. பூ செடியிலேருந்து விழுந்து அது வாடி போயிடுச்சுன்னா வாடிய நிலை. இதுதான் லாஸ்ட் ஒன்றா வரும், செம்மல். அரும்பு, போது, மலர், வி, செம்மல். பூ தோற்ற நிலை அரும்பு. போது பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் பூ மலர்ந்த நிலை. வி மரம் செடியிலிருந்து பூ வீழ்ந்த நிலை. செம்மல் பூ வாடிய நிலை. தேங்க்யூ.